வணக்கம். மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கண்ணன் சொன்னாலும், இந்த மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் மிக மிக உகந்த மாதம் என்று எத்தனை பேருக்குத் தெரியும்? பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி எவ்வளவு முக்கியமோ, அதைவிட ஒரு படி மேலே சிவபெருமானுக்கு முக்கியமானது ஆர்த்ரா தரிசனம். உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் மார்கழி அதிகாலையில் தில்லை நடராஜ பெருமான் ஆடும் அந்த ஆருத்ரா தரிசனத்தை காண்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஆனால் ஏன் இந்த நாளில் மட்டும் சிவனுக்கு களி படைக்கிறோம்? சாதாரண கூழுக்கும் ஆருத்ரா தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம்? நவீன அறிவியல் ஆராய்ச்சி நிலையமான செர்ன் ஏன் நடராஜர் சிலை வைத்திருக்கிறார்கள்? இதற்கு பின்னால் இருக்கும் ஒரு சிலிர்ப்பூட்டும் வரலாறையும் கண்கலங்க வைக்கும் ஒரு பக்தி கதையையும் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத சிதம்பர ரகசியத்தையும் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். இது வெறும் ஆன்மீக தகவல் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வீக சிந்தனை. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். நம்ம வானசாஸ்திரத்துல மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆனா அதுல மரியாதை நிமித்தமா திரு என்ற அடைமொழி கொடுத்து அழைக்கப்படுவது 2 நட்சத்திரங்கள் தான். ஒன்று காக்கும் கடவுளான பெருமாளுக்குரிய திருவோணம், மற்றொன்று அழித்து ஆக்கும் கடவுளான சிவபெருமானுக்குரிய திருவாதிரை. வடமொழியில் இதைத்தான் ஆருத்ரா என்று சொல்கிறோம். ருத்ரா என்றால் சிவன், ஆருத்ரா என்றால் சிவனுக்கு மிகவும் பிரியமான நாள் என்று அர்த்தம். பொதுவாகவே சிவன் அபிஷேக பிரியர். அவரை குளிர்விக்க எப்போதுமே தண்ணீர், பால், சந்தனம் என்று ஊற்றிக்கொண்டே இருப்போம். ஆனால் மார்கழி மாதம் கடும் குளிர்காலம் இல்லையா? இந்த நேரத்தில் குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்காமல் சிவபெருமானின் திருமேனி கதகதப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அக்னி நட்சத்திரமான திருவாதிரையில் இந்த விழா கொண்டாடப்படுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. சரி, இந்த நாள் ஏன் நடராஜ பெருமானுக்கு இவ்வளவு முக்கியமானது? இதற்கு காரணம் ஒரு பிரம்மாண்டமான புராண யுத்தம் கதை. தாருகாவனம் என்ற ஒரு காட்டுக்கு செல்கிறது. அங்கே வாழ்ந்த முனிவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு அதீத ஞானம் இருந்தது. ஆனால் அந்த ஞானத்தோடு சேர்ந்து ஒரு மோசமான அகங்காரமும் வளர்ந்தது. அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? கடவுள் என்று ஒருவன் தேவையே இல்லை. நாம் செய்யும் யாகங்களும் கர்மங்களுமே நமக்கு வேண்டியதை தரும். கர்மாவே கடவுள் என்ற தவறான கொள்கையில் இருந்தார்கள். உலகத்துக்கே படியளக்கும் பரமசிவன் இதை பார்த்து சிரித்தார். இவர்களின் ஆணவத்தை அடக்க நினைத்தார். அழகே உருவான ஒரு பிச்சாடனர் வேடத்தில் கையில் திருவோடு ஏந்தி தாருகாவனத்திற்குள் நுழைந்தார். அவர் அழகை பார்த்து ரிஷி பத்தினிகள் தங்கள் வேலைகளை மறந்து அவர் பின்னால் மயங்கிச் சென்றார்கள். இதை பார்த்த ரிஷிகள் கடும் கோபம் கொண்டார்கள். யார் இவன்? நம்முடைய இடத்திற்கே வந்து நம் அமைதியை கெடுப்பதா என்று ஆவேசப்பட்டார்கள். உடனே ஒரு பயங்கரமான அபிசார யாகத்தை நடத்தினார்கள். அந்த யாகத்தீயிலிருந்து பல பயங்கரமான ஆயுதங்களை ஏவினார்கள். முதலில் ஒரு மதயானையை ஏவினார்கள். சிவன் அதன் தோலை உரித்து ஆடையாக போர்த்திக் கொண்டார். விஷப்பாம்புகளை ஏவினார்கள். அதை ஆபரணமாக அணிந்து கொண்டார். ஒரு கொடிய புலியை ஏவினார்கள். அதன் தோலை இடுப்பில் கட்டிக்கொண்டார். கடைசியாக முயலகன் என்ற ஒரு அசுரனை ஏவினார்கள். அந்த அசுரன் ஆணவத்தின் மொத்த உருவம். சிவன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த முயலகனின் முதுகின் மீது தன் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி உலகமே அதிரும் வகையில் ஒரு நடனம் ஆடினார். அதுதான் ஆனந்த தாண்டவம். ரிஷிகளின் கர்வம் அடங்கியது. செயல் நமது, ஆனால் முடிவு இறைவனுடையது என்ற உண்மையை அன்றுதான் அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த ஆனந்த தாண்டவத்தை கைலாயத்தில் விஷ்ணு பகவான் ரசித்துக் கொண்டிருந்தார். அவர் முகத்தில் தெரிந்த பரவசத்தை பார்த்த ஆதிசேஷன், சுவாமி, எனக்கும் அந்த நடனத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். விஷ்ணு பகவான் சொன்னார், பூலோகத்தில் தில்லைவனம் சிதம்பரம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே தவம் செய், எம்பெருமான் அங்கே ஆடுவார் என்றார். அதன்படி ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக பாதி பாம்பு பாதி மனித உருவம் அவதரித்து தில்லைக்கு வந்தார். அங்கே ஏற்கனவே இன்னொரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர்தான் வியாகிரபாதர். தினமும் பூக்கள் வண்டுகளால் தீண்டப்படுவதற்கு முன்பே சிவனுக்கு பறிக்க வேண்டும் என்பதற்காக மரங்களில் ஏற வசதியாக புலிக்கால்களை வரமாக பெற்றவர் அவர்.
இவர்கள் 2 பேருக்காகவும் மார்கழி மாத திருவாதிரை நன்னாளில் தில்லையில் அம்பலவாணன் இறங்கி வந்து ஆடிய நடனமே இன்றைக்கும் நாம் கொண்டாடும் ஆருத்ரா தரிசனம். சிதம்பரம் என்றாலே ரகசியம்தான். அங்கே கோயிலின் கிழக்கு மற்றும் மேற்கு கோபுரங்களில் பார்த்தீங்கன்னா 108 பரதநாட்டிய முத்திரைகள் சிலையாக செதுக்கப்பட்டிருக்கும். இதை 108 கரணங்கள் என்று சொல்வார்கள். நடராஜர் மொத்தம் 108 வகையான நடனங்களை ஆடியிருக்கிறார். தனியாக ஆடியது 48, உமாதேவியுடன் ஆடியது 36, திருமாலுடன் 9, முருகனுடன் 3. இப்படி பட்டியல் நீளும். ஆனால் இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இன்றைய நவீன அறிவியல் உலகம் நடராஜரின் நடனத்தை எப்படி பார்க்கிறது தெரியுமா? சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள செர்ன், த யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் என்ற அணு ஆராய்ச்சி மையத்தின் வாசலில் பிரம்மாண்டமான நடராஜர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அணுக்களின் இயக்கம், சுகுப்தி கரணங்களின் இயக்கம் என்பது எப்போதும் சலனத்திலேயே இருக்கும். ஒன்று உருவாகும், ஒன்று அழியும். இதைத்தான் நடராஜரின் நடனம் குறிக்கிறது என்று மேலை நாட்டு விஞ்ஞானிகள் கொண்டாடுகிறார்கள். ஒரு கையில் உடுக்கை, படைத்தல், சத்தம்; மறுகையில் அக்னி, அழித்தல்; தூக்கிய கால், பாதுகாத்தல். இதுதான் பிரபஞ்சத்தின் விதி என்று அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பிரம்மாண்டமான கடவுளுக்கு ஏன் எளிமையான களி படைக்கிறோம்? அங்குதான் இருக்கிறது பக்தியின் சுவை. முன்பொரு காலத்தில் சிதம்பரத்திற்கு அருகே சேந்தனார் என்ற ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். பரம ஏழை, ஆனால் தீவிர சிவபக்தர். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவளித்த பிறகுதான் சாப்பிடுவார். ஒருமுறை மார்கழி மாதம் விடாமல் அடைமழை பெய்து கொண்டிருந்தது. விறகுகள் ஈரமாகிவிட்டன. விற்க முடியவில்லை. கையில் காசில்லை. வீட்டில் அரிசியும் இல்லை. சேந்தனார் கலங்கிப் போனார். இன்று என் விரதம் முறிந்து விடுமோ? சிவனடியாருக்கு உணவளிக்க முடியாத பாவியாகி விடுவேனோ என்று அழுதார். அப்போது வீட்டு வாசலில் சிவ சிவ என்று ஒரு குரல். ஒரு முதியவர் பசியோடு நின்றிருந்தார். சேந்தனாரின் மனைவி வீட்டில் தேடி பார்த்தார். கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் வெல்லம் இருந்தது. அதை தண்ணீரில் கரைத்து கூழ் போல காய்ச்சினார். அதுதான் களி. தொட்டுக்கொள்ள காய்கறிகள் எதுவும் இல்லை. தோட்டத்தில் கிடைத்த சில காய்களை போட்டு ஒரு கூட்டு செய்தார். கூச்சத்தோடு அந்த உணவை முதியவருக்கு படைத்தார்கள். ஆனால் அந்த முதியவர், ஆஹா அமிர்தம், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று கேட்டு வாங்கி மிச்சமில்லாமல் சாப்பிட்டு விட்டு சென்றார். அடுத்த நாள் காலை கோவில் அர்ச்சகர்கள் கருவறையை திறந்தபோது அதிர்ந்து போனார்கள். அங்கே நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் களியும் கூட்டும் சிதறி கிடந்தன. வாயிலும் களி ஒட்டியிருந்தது. அப்போதுதான் ஊருக்கே புரிந்தது. நேற்று மழையில் நனைந்து போய் சேந்தனார் வீட்டில் களி சாப்பிட்டது வேறு யாரும் அல்ல, சாட்சாத் தில்லை அம்பலவாணனேதான். அவர் அன்புக்கு அடிமை, ஆடம்பரத்திற்கு அல்ல. அதனால்தான் இன்றும் ஆருத்ரா தரிசனத்தன்று பணக்கார உணவுகளை விட ஏழையின் உணவான களி முக்கிய பிரசாதமாக படைக்கப்படுகிறது. ஆருத்ரா தரிசனம் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் நண்பர்களே. நீங்கள் பதஞ்சலியைப் போல அறிவாளியாக இருக்கலாம், அல்லது சேந்தனாரைப் போல ஏழையாக இருக்கலாம். இறைவன் எதிர்பார்ப்பது உங்கள் அன்பை மட்டும்தான். வரும் ஆருத்ரா தரிசனத்தன்று ஜனவரி 2026 உங்கள் வீட்டிலும் களி செய்து மனமுருகி அந்த நடராஜ பெருமானை வேண்டுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் அந்த அக்னியில் கருகிப் போய் உங்கள் வாழ்க்கை அந்த ஆனந்த தாண்டவம் போல மகிழ்ச்சியாக மாறும். இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்ததா? அந்த 108 கரணங்கள் பற்றி இன்னும் தனியாக வீடியோ போடலாமா? அல்லது சிதம்பர ரகசியம் பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரிய ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தெய்வீக சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம்.